ஒருவேளை நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பள்ளத்தை வெட்டி வச்சுட்டு தண்ணிக்காக காத்திருக்கிற மாதிரி காத்திருக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு சண்டை போடக்கூடிய விரோதிக்கு முன்னால நின்றுகிட்டு என்ன செய்ய போற ஆண்டவரே, இப்படி இருக்கிறானே, 900 இருப்பதை வச்சிருக்கிறானே, பெரிய சேனை கூட்டம் வச்சிருக்கிறானே சொல்லி பயந்துட்டு இருக்கிறீங்களா? இல்ல எனக்கு இருந்த எல்லாமே போயிடுச்சு, எங்க அப்பா என்ன விட்டு போயிட்டாரு, எங்க அம்மா விட்டுட்டு போயிடுச்சு, சொந்த பந்தமெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு யாருமே இல்ல, எல்லாம் செத்து போய் கல்லறைக்குள்ள கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், எதுவானாலும் சரி, கர்த்தர் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்புகிறவர். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இது மழை காலமே இல்லாட்டியும் கூட பூர்வ நதியாகிய கீசோன் நதியை அடித்துக் கொண்டு போகிற அளவுக்கு மழை வெள்ளத்தை உண்டு பண்ணி தருகிறவர் கர்த்தர். வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்த ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். அதே போல உலர்ந்து போன எலும்புகள்ல சோர்ந்து போய் கிடக்கிற உங்களை உயிரடைய பண்ணுகிறவரும் கர்த்தர். அல்லேலூயா. தைரியமா இருங்க. எல்லாத்துக்கும் அவர் அதிகாரம் உடையவரா இருக்கிறபடினால அந்த சகல அதிகாரமும் படைத்திருக்கிற அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும், ஆண்டவரே என்னை சுகமாக்கும், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை தீரும், ஆண்டவரே என்னை நல்வழிப்படுத்தும் கேளுங்க. நீங்கள் கேட்ட காரியத்தை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும்,